ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். நான் இது காலையில் எடுத்த வீடியோ தான். நான் உங்களுக்கு வீடியோ வரும்போது மதியம் ஆயிரும். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்களா, நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மணி ஒரு 6:30 இருக்கும். அப்போவே நிலவு தெரியுது. இந்த கோலம் நல்லா இருக்கா? எங்கள் அம்மா போட்ட கோலம் தானா? எனக்கெல்லாம் போட தெரியாது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நேற்று நான் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் கமெண்ட் ஆஃபில் இருந்தது. இன்றைக்கி கமெண்ட் ஆனில் தான் இருக்கும். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த நிலாவை பக்கத்தில் கமெண்ட்லாம் தான் எடுத்தேன். பாருங்கள், எங்கள் வீடு சைட்லலாம் எவ்வளோ பனின்னு. இனிமேல் மணி 5 மணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பனி, வெளியிலே வர முடியல, அவ்வளோ பனியாக இருக்குது. நேற்று வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நேற்று தான் கமெண்ட் ஆஃபில் இருந்தது, இன்றைக்கி கமெண்ட் ஆனில் தான் இருக்கும். சொல்லுங்கள். நானும் உங்களை மாதிரி ஒரு ஒர்க்கிங் உமன் தான். காலையில் நான் ஒர்க்குக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குளிக்கலாம் போயிட்டேன். ஆனால் பழி வாங்கிருச்சு. மோட்டர் ரிப்பேரு, தண்ணி வரல. அதனால் என்ன பண்ண முடியும்? 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடியாக முடியாது. அப்படியே நான் கம்பெனி பஸ்ஸை மிஸ் பண்ணாலும் கம்பெனிக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் போகல. இன்றைக்கி லீவு. அதனால தான் இந்த லாங் வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறது தான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை. ரெடி ஆகிட்டாங்க. மேடம் சாமி கும்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க. மேடம் ரெடி ஆகிட்டாங்க. டான்ஸு தான், எனி டைம் டான்ஸ் தான். ஃபஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சு. இவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க, எனக்கு வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லிவிட்டு அவங்களே வெக்கப்பட்டு பின்னாடி போய் விழிச்சுக்குவாங்க. எங்கள் ரிலேட்டிவ் தான் இந்த பாப்பா. நாளைக்கு இந்த பொண்ணுக்கு பர்த்டே. எல்லோரும் கமெண்ட்டில் விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே பூவிதா. வேன் வந்துருச்சு, 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லிவிட்டு நேற்று நைட்டு செஞ்ச சிக்கன் குழம்பு, ரசம், நடக்கடலை சட்னி, தயிர் தாளித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே சைடிஷ் எல்லாமே இறங்காது. அதனால பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வாங்கி வச்சுருந்த முறுக்கு இருந்தது, அதை வச்சு ஓட்டியாச்சு. நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு தாங்க எந்த வேலையாக இருந்தாலும் போய் பார்ப்பேன். சும்மா எல்லா வேலையும் க்ளீனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிற ஆளெலாம் இல்லை. ஃபஸ்ட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் என்ன வேலையாக இருந்தாலும். பெட்ஷீட்டு கூட மடிக்கலைங்க காலையில் எழுந்திரிச்சு. அதை கூட நான் இப்போ தான் மடிக்க போகிறேன். சாப்பிட்டு தான் எல்லா வேலையுமே. நேற்று பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாமே காயல. அதனால் பெட் ஸ்ப்ரெட்டை வச்சு தூங்கிட்டோம். அப்புறம் எங்கள் அம்மாயோட ஸாரீ இருந்துச்சு, அதை வச்சு தான் போற்றி தூங்கணும். அதனால தான் அதை மடிச்சிட்ருக்கேன். என்னோட ஸாரீ மடிக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, நான் வீடியோ ஆரம்பித்து இப்போ 2 days. இன்றைக்கி தான் 2வது நாள். ஐ மீன் வீடியோ, லாங் வீடியோ போட்டு 2வது நாள். இதோட 3 நாள் ஆக போகுது நான் யூடியூப் ஆரம்பித்து. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. என்ன சொல்கிறது, இன்னுமே கொஞ்சம் ரீச் ஆகணும். நான் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட பேசணும். நீங்களும் என்கிட்ட கமெண்ட்டில் பேசலாம். எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு முதல்லேருந்தே பேசணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் நேருக்கு நேர் பேசும்போது எவ்வளோ பேச மாட்டேன். பார்த்துக்காமல் பேசுகிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் இதை ஆரம்பித்தேன். வேறு எந்த காரணத்துக்காகவுமே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னோடய வாய்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரியல, நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். என் வாய்ஸ் நல்லா இருக்கா, நான் பேசுகிற விதம் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதெல்லாம் சொல்லுங்கள். நான் இவ்வளோ அமைதியான பொண்ணெல்லாம் இல்லை. யூடியூப்பில் வரப்போகிறோம், நம்ம எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். நான் உங்களோட இன்னும் அதிகமாக வீடியோ போட்டு நம்மெல்லாம் பழக ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம இன்னும் ஜாலியாக பேசிக்கலாம். இதோட வேலை முடியலைங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதை நான் மதியம் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ரூமில் இருக்கிற வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு எந்த காலத்துலேங்க வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ பாருங்களேன், நான் சொன்னல வீடியோ ரீச் ஆகிருக்குன்ட்டு. யூடியூப்பில் நம்மளோட வீடியோ வந்திருக்கு, நியூ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இந்த ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உண்மை தானேங்க. அது என்ன சொல்கிறது, எல்லா அம்மாவுமே நினைக்கிறது தானே. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். தேங்க்யூ டியர்ஸ், பாய்.